ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் மசாலா சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, அப்பதான் மசாலா சப்பாத்தி வந்து நல்லா இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணல, ஒரு நார்மல் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை. இதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வாங்க நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கலாம். கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப காரப்பொடி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா ஸ்மெல்ல போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சப்பாத்தியில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இதுலேயே எல்லா டேஸ்ட்டும் இருக்கு. வேணும்னா நீங்கள் ஏதாவது ரைத்தா கூட தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.